நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே, மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்களே, அத்தனை பேர் உழைப்பாளிகள், சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும், கொச்சையாக எங்களை வசப்பாடினாலும், உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள், மற்றவருக்கு சளைத்தவர்கள் அல்ல. எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே இருக்கின்ற மதச்சார்மை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, அதுவும் அருமையான தலைப்பு, வெல்லட்டும் மதச்சார்மை, அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலாவதாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அமையும். அதோடு மதுரை ஒரு ராசியான மண், மதுரை மண் ராசியான மண். இந்த ராசியான மண்ணில் தான் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கிறது. மதுரையில் தொட்டது துலங்கும். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டும், சந்தேகமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடும் அண்மையில் தான் நடைபெற்றது. மிகச் சிறப்பாக எழுச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை வியக்கின்ற அளவிற்கு சுமார் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதே போல எஸ்டிபிஐ கட்சி எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக பார்க்கிறோம். சாலை இருபுறம் மக்கள் நடமாட்டம். நான் வருகின்ற பொழுது 3 கிலோமீட்டர் சாலையிலே வாகனம் அணிவித்து நின்றது. அதனாலதான் நம்முடைய மாநில தலைவர் சொன்னேன், எனக்கு பின்னால் நீங்க பேசுங்க, ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் என்ன பேசுவார் என்று கேட்பதற்காக பல மைல் தூரத்தில் இருந்து எஸ்டிபிஐ தொண்டர்கள் அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதான் எனக்கு இந்தி பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். எதற்காக சொல்லி சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி அதிமுக கட்சி.